வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அவுட் சோர்ஸ் யூனிட் 6 இருந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பகுதி 1. இது நமக்கு செகண்ட் வீடியோங்க. இந்த செகண்ட் வீடியோல 26ல இருந்து 60 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல 1ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயா அவருடைய புத்தகத்துல தான் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 25 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். செகண்ட் வீடியோல 60 கொஸ்டின். இப்போ டோட்டலா நமக்கு 85 கொஸ்டின் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பகுதி 1ல லைன் பை லைனா டோட்டலா 85 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த 85 கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். கொஷின்ஸ் எல்லாமே வேற லெவல்ல வர்த்தா இருக்குங்க. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு கொஷினுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், இது வந்து வரும் வராது அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதாவது லைன் பை லைனா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம், ஒரு லைன் விடாம. இம்பார்ட்டன்ட் நமக்கு ஏதாவது ஒரு அழுத்தமா ஒரு வார்த்தை இருக்கு, இந்த டார்க் பாயிண்ட்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் பிளஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ வீடியோ வந்து முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26வது கொஸ்டின். பாளையக்காரர்கள் தங்களது பாதுகாப்புக்காகவும் பகட்டு வாழ்க்கைக்கும் சமூக அந்தஸ்துக்காகவும் சொந்த டேஷ் வைத்திருந்தனர். தற்காப்பு படை. பாளையக்காரர்கள் தங்களது பாதுகாப்புக்காகவும் பகட்டு வாழ்க்கைக்கும் சமூக அந்தஸ்துக்காகவும் சொந்த தற்காப்பு படையை வைத்திருந்தனர். உங்ககிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நான் போன வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமான கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா கூற்று டைப்பில் தான் கேட்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பூலித்தேவனை பற்றி எடுத்துக்கிட்டிங்களா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம A to Z கரைச்சி குடிச்சிருவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து உள்ளே நுழைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த வரைக்கும் இதுவெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், அப்போ இதெல்லாம் கரெக்டு, அப்போ இது வந்து நம்ம படிக்கல, அப்போ இதுதான் ராங்குன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராங் பண்ணுவோம். ஆனால் அது தவறு. நம்ம ஜிஎஸ்ல மார்க் போகிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் இதுதான். இப்போ ஒரு ஆள் இப்போ பூலித்தேவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா, அவரை பற்றி A to Z எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துடணும். அப்போதான் நமக்கு அந்த ஒரு மார்க்குக்கு உண்டான வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்போ மேம் கொடுக்குறாங்க, இந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இது வந்து அவுட் சோர்ஸுக்கு தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கமே நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வரணும். ஓகேவா? நம்மளுக்கு மார்க் வந்து போகிறதுக்கு மெயினான ரீசன் இதுதான், நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 27வது கொஸ்டின் போயிடலாம். பூலித்தேவன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. 1717 செப்டம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலுக்கு அருகிலுள்ள ஆவுடையார்புரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். கூற்று 2. சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் பூலித்தேவன். 3வது கூற்று. வீரமிக்க பூலித்தேவன் புலியை கொன்றதால் இவருக்கு பூலித்தேவன் என்ற பெயர் வந்ததாக கூறுவர். கூற்று 4. இவருக்கு இளமையிலே தமிழ் ஆர்வமும் கவிதை பாடும் திறனும் சுயமரியாதையும் சுதந்திர உணர்வும் இயல்பாகவே அமைந்திருந்தன. கூற்று 1 மட்டும் தவறு. கூற்று 1 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். 27வது கொஸ்டின். பூலித்தேவர் பற்றிய கூற்றுகளில் தவறானது தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. 1717 செப்டம்பர் 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஏன் தவறுனா 1715 செப்டம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலுக்கு அருகில் உள்ள ஆவடையார்புரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். அப்போ இது வந்து நமக்கு தவறு. 2வது கூற்று பாருங்க. சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் பூலித்தேவன். இது கரெக்டான கூற்று. 3வது. வீரமிக்க பூலித்தேவன் புலியை கொன்றதால் இவருக்கு பூலித்தேவன் என்ற பெயர் வந்ததாக கூறுவர். இதுவும் சரியான கூற்று. இவருக்கு வந்து இயற்பெயரை விட காரண பெயரான பூலித்தேவன் என்ற பெயரே மக்கள் மனதில் நிலைத்து விட்டது.
இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தாங்க, இதை நான் நோட் பண்ணலை, ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். 4வது கூற்று, இவருக்கு இளமையிலே தமிழ் ஆர்வமும் கவி பாடும் திறனும் சுயமரியாதையும் சுதந்திர உணர்வும் இயல்பாகவே அமைந்திருந்தன. இதுவும் சரியான கூற்று. அப்போ நமக்கு கூற்று 1 மட்டும்தான் தவறு. 28வது கொஸ்டின், பாளையக்காரர்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள் யாவை? இவை அனைத்தும். அதாவது பாளையக்காரர்கள் பல்வேறு வகையான போர்க்கருவிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவைகள் நாட்டு துப்பாக்கி, வேல் கம்பு, ஈட்டி. அதுவும் சொல்ல போனா இவர்களுடைய பிரதான ஆயுதங்கள் என்னவா இருக்குன்னா பீரங்கி, கை துப்பாக்கி, போர்வாள், குத்துவாள், கவன், ஈட்டி, கேடயம், கூர்ங்கோல், வில் அம்பு, உந்துவானம், தாக்கி திரும்பும் வாழ்த்தடி போன்ற ஆயுதங்கள் எல்லாம் கையாண்டிருக்கிறாங்க. 29வது கொஸ்டின், டேஷாம் ஆண்டு மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பின்னர் பாளையங்கள் குழப்ப காடுகள் ஆயின. 1736. 1736ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பின்னர் பாளையங்கள் குழப்ப காடுகள் ஆயின. 30வது கொஸ்டின், பாளையக்காரர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர்கள், அமரும் பணியாளர்கள். பாளையக்காரர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர்கள், அமரும் பணியாளர்கள். இவர்களுக்கு நிலம் மானியமாக வழங்கப்பட்டது. 31வது கொஸ்டின், கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலத்துக்கு மேல் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் டேஷாக செயல்பட்டு வந்தனர். தனிக்காட்டு ராஜாக்கள். கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலத்துக்கு மேல் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் டேஷாக செயல்பட்டு வந்தனர். தனிக்காட்டு ராஜாக்கள். 32வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பாளையக்காரர்கள் இருந்தனர். மதுரை நாட்டில் மட்டும் 62 பாளையங்கள் இருந்தன. கூற்று 2, விஜயநகர ஆட்சியின் போது மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தனர். கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். கூற்று 1 பாருங்க, தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பாளையக்காரர்கள் இருந்தனர். மதுரை நாட்டில் மட்டும் 62 பாளையங்கள் இருந்தன என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா மதுரை நாட்டில் மட்டும் 72 பாளையங்கள் இருந்தன. கூற்று 2, விஜயநகர ஆட்சியின் போது மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தன. இது சரியான கூற்று. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 33வது கொஸ்டின், பாளையக்காரர்களின் தற்காப்பு படையில் எத்தனை பிரிவினர் இருந்தனர்? 3. பாளையக்காரர்களின் தற்காப்பு படையில் எத்தனை பிரிவினர் இருந்தனர்? 3. அவை 1 அமரும் பணியாளர்கள், 2 கட்டுப்படி பணியாளர்கள், 3 கைக்கூலிகள். 34வது கொஸ்டின், மதுரை நாயக்கர்கள் காலத்தில் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் யாவை? அனைத்தும் சரி. மதுரை நாயக்கர்கள் காலத்தில் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் மதுரை, திருச்சி, தஞ்சை, செஞ்சி. 35வது கொஸ்டின், இவர்கள் அவசரத்திற்கு பயன்படக்கூடியவர்கள், கூலிக்கு மாரடிப்பவர்கள், கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள். கைக்கூலிகள். இவர்கள் அவசரத்திற்கு பயன்படக்கூடியவர்கள், கூலிக்கு மாரடிப்பவர்கள், கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள், கைக்கூலிகள். 36வது கொஸ்டின், தென்னிந்தியாவிலேயே டேஷ் நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் பாளையங்கள் இருந்தன. கொங்கு நாடு. தென்னிந்தியாவிலேயே கொங்கு நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் பாளையங்கள் இருந்தன. 37வது கொஸ்டின், பாளையக்காரர்களுக்கு போர் தளவாடங்களை தயாரித்து கொடுப்பவர்கள், கட்டுப்படி பணியாளர்கள். பாளையக்காரர்களுக்கு போர் தளவாடங்களை தயாரித்து கொடுப்பவர்கள், கட்டுப்படி பணியாளர்கள்.
38வது கொஸ்டின், டேஷுகளில் மதுரை நாயக்கர் நாடு ஆற்காடு நவாபுகளின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 1690. 1690களில் மதுரை நாயக்கர் நாடு ஆற்காடு நவாபுகளின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 39வது கொஸ்டின், பூலித்தேவன் பிறந்த ஆவுடையார்புரத்து மக்கள் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டி வந்தமையால் அந்த ஊர் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. நெல் கட்டும் செவ்வல். பூலித்தேவன் பிறந்த ஆவுடையார்புரத்து மக்கள் மதுரை நாயக்க மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டி வந்தமையால் அந்த ஊர் நெல் கட்டும் செவ்வல் என்று அழைக்கப்பட்டது. 40வது கொஸ்டின், ஆற்காட்டு நவாபு முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட பிறகு ஆங்கில கம்பெனியின் ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது டேஷ் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் அம்முயற்சியை எதிர்த்தனர். தென்கோடி. ஆற்காட்டு நவாபு முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட பிறகு ஆங்கில கம்பெனியின் ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் அம்முயற்சியை எதிர்த்தனர். 41வது கொஸ்டின், பாளையக்காரர்களின் தற்காப்பு படை பிரிவினர்கள் யாவர்? அனைத்தும் சரி. பாளையக்காரருடைய தற்காப்பு படை பிரிவினர்கள் மொத்தம் 3 வகையா இருக்கு. 1 அமரும் பணியாளர்கள், 2 கட்டுப்படி பணியாளர்கள், 3 கைக்கூலிகள். இதுல அமரும் பணியாளர்கள் அவருடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் பாளையக்காரர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர்கள். இவர்களுக்கு நிலம் மானியமாக வழங்கப்பட்டது. 2வது கட்டுப்படி பணியாளர்கள். இவர் பாளையக்காரர்களுக்கு போர் தளவாடங்களை தயாரித்து கொடுப்பவர்கள். இவர்களுக்கும் நிலம் மானியமாக கொடுக்கப்பட்டது. 3வது கைக்கூலிகள். இவர்கள் அவசரத்திற்கு பயன்படக்கூடியவர்கள், ஆயுதம் ஏந்தி போரிடக்கூடியவர்கள். இவர்கள் கூலிக்கு மாரடிப்பவர்கள். இவர்களுக்கு வேலை பாதுகாப்பு இன்மையால் வேலையின்றி இருக்கும் கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். ஓகேவா, புரிஞ்சதுங்களா? 42வது கொஸ்டின், ஆற்காட்டு நவாபின் மகன் மாபகான் தலைமையிலான படையை தோற்கடித்த முதல் கூட்டணி? பூலித்தேவனின் கூட்டணி. ஆற்காட்டு நவாபின் மகன் மாபகான் தலைமையிலான படையை தோற்கடித்த முதல் கூட்டணி பூலித்தேவனின் கூட்டணி. 43வது கொஸ்டின், ஆங்கில கம்பெனி திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துடன் டேஷ் தலைமையில் ஒரு படையை அனுப்பியது. ஹெரான். ஆங்கில கம்பெனி திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துடன் ஹெரான் தலைமையில் ஒரு படையை அனுப்பியது. 44வது கொஸ்டின், ஆற்காடு நவாபின் பணியிலிருந்த திறமை மிக்க முடோமியா, மியான், நபிகான் போன்றோரை தன் பக்கம் இழுத்து கொண்டவர் யார்? பூலித்தேவன். ஆற்காட்டு நவாபின் பணியிலிருந்த திறமை மிக்க முடோமியா, மியான், நபிகான் போன்றோரை தன் பக்கம் இழுத்து கொண்டவர் யார்? பூலித்தேவன். 45வது கொஸ்டின், பூலித்தேவன் நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தமையால் நெல் கட்டும் செவல் டேஷ் ஆக ஆயிற்று. நெல் கட்டான் செவல். பூலித்தேவன் நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தமையால் நெல் கட்டும் செவல் நெல் கட்டான் செவல் ஆக ஆயிற்று. 46வது கொஸ்டின், திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டேஷ் போர் வீரர்களை வரவழைத்தார் பூலித்தேவன்? 4000. திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4000 போர் வீரர்களை வரவழைத்தார் பூலித்தேவன். 47வது கொஸ்டின், பாளையக்காரர்கள் முத்தரைய அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஆற்காட்டு நவாபுகள் மதுரை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதிய பூலித்தேவன்
டேஷை மீட்க முடிவு செய்தார். மதுரை. பாளையக்காரர்கள் முத்தரைய அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஆற்காட்டு நவாபுகள் மதுரையை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதிய பூலித்தேவன் மதுரையை மீட்க முடிவு செய்தார். 48வது கொஸ்டின். பூலித்தேவன் தொடர் வெற்றிகளால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட தலைமைக்கு பொறுப்பேற்றார். பாளையக்காரர் கூட்டமைப்பு. பூலித்தேவன் தொடர் வெற்றிகளால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்ட பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு தலைமை பொறுப்பேற்றார். 49வது கொஸ்டின். பூலித்தேவன் கூட்டமைப்பு படையினருடன் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்து அக்கோயில் நகர கோட்டையை டேஷ் பிடியினின்றும் கைப்பற்றினார். அப்துல் ரஹீமின். பூலித்தேவன் கூட்டமைப்பு படையினருடன் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்து அக்கோயில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமின் பிடியினின்றும் கைப்பற்றினார். 50வது கொஸ்டின். மாபகானின் திறமையின்மையை உறுதி செய்து கொண்ட ஆங்கிலேயர் பல்திறன் மிக்க டேஷ் தளபதியாக நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக அனுப்பினார். கான் சாகிபு. மாபகானின் திறமையின்மையை உறுதி செய்து கொண்ட ஆங்கிலேயர் பல்திறன் மிக்க கான் சாகிபு தளபதியாக நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக அனுப்பினார். 51வது கொஸ்டின். 1756 மார்ச் 21ஆம் தேதி துவங்கிய டேஷ் போரில் பூலித்தேவனின் கூட்டுப்படைவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. திருநெல்வேலி. 1756 மார்ச் 21ஆம் தேதி துவங்கிய டேஷ் போரில் பூலித்தேவனின் கூட்டுப்படைக்கு பின்னடைவு ஏற்பட்டது. திருநெல்வேலி. 52வது கொஸ்டின். பாளையங்கோட்டையிலிருந்து தப்பி காட்டுக்குள் சென்ற பூலித்தேவன் டேஷை மீட்கும் லட்சியத்தோடு செயல்பட்டார். மதுரை. பாளையங்கோட்டையிலிருந்து தப்பி காட்டுக்குள் சென்ற பூலித்தேவன் மதுரையை மீட்கும் லட்சியத்தோடு செயல்பட்டார். 53வது கொஸ்டின். கான் சாகிபு டேஷ் பகுதிகளை கைப்பற்றி பூலித்தேவனின் கூட்டமைப்பு படைபலத்தை பலவீனப்படுத்தினார். இவை அனைத்தும். கான் சாகிப்பு களக்காடு, பாப்பான்குளம், ஆழ்வார்குறிஞ்சி, பிரம்மதேசம், தரன்குறிச்சி ஆகிய பகுதிகளை கைப்பற்றி பூலித்தேவனின் கூட்டமைப்பு படைபலத்தை பலவீனப்படுத்தினார். 54வது கொஸ்டின். ஆற்காட்டு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவல் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு. 1761. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆற்காட்டு நவாபின் படைகள் நெற்கட்டும் செவல் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு 1761. 55வது கொஸ்டின். ஆற்காட்டு நவாபு படைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய முதல் விடுதலை போராளி. பூலித்தேவன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆற்காட்டு நவாபு படைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய முதல் விடுதலை போராளி பூலித்தேவன். 56வது கொஸ்டின். பாளையக்காரர்கள் புரட்சி வெடித்த ஆண்டு. 1799. பாளையக்காரர்கள் புரட்சி வெடித்த ஆண்டு 1799. 57வது கொஸ்டின். டேசாம் ஆண்டு கர்நாடகா உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். 1792. 1792ஆம் ஆண்டு கர்நாடகா உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். 58வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்து முதலில் எதிர்த்தவர் என்ற சிறப்பை கொண்டவர். பூலித்தேவர். இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து முதலில் எதிர்த்தவர் என்ற சிறப்பை கொண்டவர் பூலித்தேவர். 59வது கொஸ்டின். பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத பாளையக்காரர்கள். இவை அனைத்தும்.
பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத பாளையக்காரர்கள் சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பாளையத்தில் இருந்த பாளையக்காரர்கள் பூலித்தேவர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. 60வது கொஸ்டின், பூலித்தேவர் நெற்கட்டும் சேவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.